சார், இந்த இந்த டாஸ்மார்க் விவகாரம், அடுத்தடுத்து நடக்கிற ரெய்டு, இப்போ சார் சொன்னார் உங்களுக்கு தெரியும், ஒரு 1000 கோடின்னு சொல்கிறாங்க. 2 நாள் கழித்து அமலாக்கத்துறை ஒரு அறிக்கை விடுகிறது. ஒரு புள்ளி கமா கூட மாற்றாமல் அதே 1000 கோடின்ட்டு அமலாக்கத்துறை சொல்கிறது அப்படின்ட்டு. ஏதோ ஒரு விஷயம் ஈடியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. அவங்க எதை நோக்கி போகணும் அப்படிங்கிறதையும் சார் சொன்னார். சிபு சோரனுடைய மகனுக்கு ஹேமந்த் சோரனுக்கு என்ன நடந்தது, டெல்லியுடைய முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு என்ன நடந்தது, அவருடைய அமைச்சரவை சகாக்களுக்கு என்ன நடந்தது, இதெல்லாம் தமிழ்நாட்டில் இப்போது வரை திரு செந்தில் பாலாஜியை தவிர வேறு யாரையும் இவங்க அரெஸ்ட் பண்ணல. சரியா? ஆனால் ஏதோ ஒன்று பெருசாக ஒன்று பண்ணணுங்கிறதுக்கான ஒரு மூவ் இங்கே நடந்துட்டுருக்குன்ட்டு தெரியுது. அது உங்களை நோக்கி வருது அப்படிங்கிற பயமாச்சும் உங்களுக்கு இருக்குதா சார்? இது பெரிய ஏக்கம் சார். நீங்கள் ஈடியெல்லாம் பார்த்து பயப்படுற அளத்தெல்லாம் திமுக இல்லை சார். தயவு செஞ்சு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டை நீங்கள் வச்சுக்காதீங்க. அப்படியா? ஆமாம், வெளிப்படையாக தான் நானும் சொல்கிறேன். எல்லாரும் கேட்டதுக்கு தானே சொல்கிறேன். இப்போ 25/4/2025 எத்தனை 25/4/2025 செந்தில் ராஜேந்திர பாலாஜி வழக்கு சம்பந்தமாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வருது. வழக்கு வரும்போது ஊழல் தடுப்பு சட்டம் 1988 பிரிவு 19 கீழ் சாட்சிட் போடுறதுக்கு ஆளுநருடைய ஒப்புதல் வேணும்னு சொல்லி உச்சநீதிமன்றத்திலே நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம். அதை தான் நான் முதல்ல சொன்னேன். சாட்சிட் போடணும்னா அதுக்கு ஆளுநருடைய ஒப்புதல் வேணும் அப்படின்னு தான் நாங்கள் சொல்லியிருக்கேன். அதை தான் நான் முதல்ல சொன்னேன். இவங்க நடுநிலையாளர்களுக்கு அதிமுக மேலே நடவடிக்கை எடுக்கலன்ற இவ்வளோ பெரிய ஃபீலிங் இருக்குன்னா ஒரு திமுககாரன் எனக்கு எவ்வளோ ஃபீலிங் இருக்கும். அதனால் பிரச்சனை ஆளுநர் தான் பிரச்சனை. இந்த ஊழல் தடுப்பு சட்டம் 1988 பிரிவு 19 தான் பிரச்சனை. அதனால் அவர் அனுமதி கொடுக்கணும். ரெண்டாவது, ஈடி மற்ற மாநிலங்கள் மாதிரி தமிழ்நாட்டில் நடந்துக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொன்னால், 2 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன் கர்நாடகாவில் ஈடி ஆஃபீஸர் லஞ்சம் வாங்கி பிடிச்சிருக்காங்க கேரளாவில். அப்போது ஈடி இன்னும் ஏதோ தேவதூதர்கள் மாதிரியும் அவர்கள்லாம் அப்படியே கரைப்படியாத கைகளுக்கு சொந்தக்காரர்கள் மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா அதை கையில் வச்சிருக்கிற மோடி அந்த மாதிரி நபர் கிடையாது. ஈடியை அவரோட கண்ட்ரோல் இல்லை, இது ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. இல்லை சார், நீங்கள் இங்கே தனித்தனியாக சொன்னாலும் சரி, டிஃபென்ஸ் யார் கண்ட்ரோலில் இருக்குது? அது ராஜ்நாத் சிங். சரி, வார்க்கு யார் டிக்ளேர் பண்ணோம்? வார்க்கு யார் டிக்ளேர் பண்ணோம்? வாரு நம்ம டிக்ளேரே பண்ணல. சரி, டிக்ளேரே பண்ணாமல் யார் ஃபோட்டோக்கு ஃபோர்ஸ் கொடுத்துருந்தா? யார் ஃபோர்ஸ் கொடுத்துருந்தா ஃபோட்டோக்கு? யாரும் கொடுக்கல. கொடுத்தாரு. வீடியோலாம் அவர் நின்று பார்க்குற மாதிரி ஃபோட்டோ கொடுத்தாங்க. ஃபோட்டோ கொடுத்தாங்க, நாங்கள் பார்த்தோம். அதெல்லாம் ஒரு பிரைம் மினிஸ்டர் போய் பார்க்குறாரு, அவ்வளோதான். ஆர்ம் ஃபோர்ஸுக்கு யார் சார் ஹெட்? குடியரசுத் தலைவர் தான் ஹெட். குடியரசுத் தலைவர் தான் ஹெட். இல்ல, ஏன் நீங்க குடியரசுத் தலைவருக்கு அந்த அனுமதி கொடுக்க மாட்டீங்க? ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கு ஹோம் மினிஸ்ட்ரி தான் ஹெட். சரிங்களா? நீங்க ராஜ்நாத் சிங் இல்ல, அமித்ஷா இல்ல, எல்லாத்துக்கும் மோடி தான் நீங்க தானே சொல்றீங்க. நாங்களா சொன்னோம்? அப்ப இதுக்கு நீங்களே எடுத்துங்க பொறுப்பை. இடியை நீங்க தான் கண்ட்ரோல் பண்ணி எடுத்துங்க. சரி, தேர்தல் ஆணைய நியமன மசோதா சம்பந்தமா உச்சநீதிமன்றம் சொன்னதுக்கு அதுக்கு யார் மாத்தினது? அதுக்கு மோடிக்கு சம்பந்தம் இல்லையா? கவர்மெண்ட் சேஞ்ச் பண்ணது. அதுதான். அதான் உங்களுக்கு வார்த்தையை மாத்தி மாத்தி போறதெல்லாம் பிரச்சனை இல்லை சார். இங்க அரிசி எது, நீங்க அதை எந்த சாதமா வேணா ஆக்கிடுங்க, அதை நான் பிரச்சனை சொல்லல. ஆனா ஈடின்ற ஒரு விஷயத்தை வச்சு நீங்க தமிழ்நாட்டில் உங்களோட எந்த விதமே எடுப்படாது. ஈடியை யாருமே இங்க ஒரு பெரிய விஷயமா நாங்க எடுத்துக்கல. இங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் எந்த அரசியல் தலைவர்களும் அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. குறிப்பா திமுக அதை பத்தி கவலைப்படாது. 75 வருஷம் இயக்கம், மிசாவை பார்த்தது, இதை விட பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் சந்திச்ச இயக்கம். அதனால எங்களுக்கு ஈடியை காட்டி பயமுறுத்தணும்ட்டு பிஜேபி நீங்க சொன்ன மாதிரி அண்ணாமலை அதனை பேர் சொல்லக்கூடாது அமைதியா இருந்தேன். முதல் நாள் சொல்றாரு, அடுத்த நாள் அதே அறிக்கையை வாசிக்கிறாங்க. இது மட்டும்தான் அண்ணாமலை சொன்னதை ஈடி செஞ்சுதா? போன வருஷம் சொன்னது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதுக்கு முந்தின வருஷம் சொன்னது ஞாபகம் இருக்கா? 3 வருஷம் அண்ணாமலை இருந்த காலகட்டங்களில் 3 வருஷமும் ஏதாவது ஒரு போய் சொல்லிக்கிட்டு தான் இருந்தாரு. அதை அவங்க கேட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. அதனால அவங்க தான் அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும். ஓகே சார், இது இந்த ஓரளவு இந்த என்கொயரி எங்க நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கறது ஓரளவு யூகிக்க முடியுது. ஈடி எங்க போக போகுதுன்னு. இது நேரா உதயநிதி ஸ்டாலின் தான் நிக்க போகிறது. இது நிஜமாலுமே உங்களுக்கு பயமா? திரும்ப இல்ல சார், அதை நீங்க
எங்களுக்கு அது ஒரு விஷயம் இல்ல, நான் அதுக்குள்ள நான் வரல, அது எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சரிங்களா? அண்ணன் நான் திரும்ப கேட்டாவே கொஞ்சம் பதட்டமா வர மாதிரி தெரியுது சார். திரும்ப சொல்றேன் சார், நான் கொஞ்சம் பதட்டம் இல்ல, அது வேற மாதிரியான பதிலா இருக்கும். இப்போ அண்ணன் திரும்ப திரும்ப ஏன் நடவடிக்கைன்னு கேக்குறாரு. சரி, 12/9/2022 முதல் கடிதம் அண்ணன் ரகுபதி அண்ணன் அவர் வந்து சட்ட அமைச்சர் ஆளுநர்கிட்ட அனுமதி கேட்டு ஒரு கடிதம் கெடுக்கிறார், பதில் இல்லை. திரும்ப 15/5/2023 திரும்பவும் கடிதம் அனுப்புறாரு, ஆளுநர் திரும்ப பதில் கொடுக்கல. இப்போ இந்த எந்த வழக்குக்குமே ஆளுநர் அனுமதி கொடுக்கல. அதனால தான் பிஜேபியை பார்த்தா எடப்பாடி பழனிசாமிக்கு பயம். அதனால எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, முதல்ல அவர் கையை தூக்கி அவர் உத்தமனா காட்டணும்னு நினைக்கிறார். எங்களுடைய கேள்வி, இவங்க ஆட்சியில் நடந்த டெண்டர் முறைகேடு வழக்கு, எல்இடி வழக்கு, நிலக்கரி ஊழல் இறக்குமதி வழக்கு, பாரத் டெண்டர் முறைகேடு வழக்கு, இலவச அரிசி இறக்குமதி வழக்கு, குட்கா முறைகேடு வழக்கு, வாக்கி டாக்கி ஊழல், இந்த குட்கா முறைகேடு வழக்கு மட்டும் நாங்க உயர்நீதிமன்றத்தில் போய் அனுமதி வாங்கணும். தயவு செஞ்சு அண்ணா மறந்துடக்கூடாது. ஈடி என்ன பண்ணிருக்கு நீங்க நல்லா பாருங்க. சஜன் புஜ்வால், சபீர் ஷா, சிதம்பரம், டி.கே. சிவகுமார், அனில் தேஷ்முக், சஞ்சய் ராவத், சத்யேந்திர ஜெயின், நவாப் மாலிக், இதெல்லாம் யாரை வச்சு பயன்படுத்தினாங்க? எதிர்கட்சி மேல தான் பயன்படுத்தினீங்க. அதுவே இன்னொரு பக்கத்தில் போய் பாருங்க, நாராயண் ராணே, சுவேந்த அதிகாரி, ஹிமந்த் பிஸ்வாஸ், அஜித் பவார், இவங்களெல்லாம் இடி வச்சு ரைட் பண்ணி உங்க கட்சி கூப்பிட்டுட்டீங்க, நீங்க உத்தமன் ஆகிட்டீங்க. இப்ப இடி இந்த மாதிரி தான் பண்ணிச்சு. இப்ப டிபிஎஸ்சி இந்த மாதிரி யாரை பண்ணிச்சு? ஒரு விஷயம் நம்ம தெளிவா பார்க்கணும். டிபிஎஸ்சிய நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கும் போது மக்கள் பிரதிநிதி சட்டம் 1988 இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு. 19 கீழ் தெளிவு முதல் சுற்றில் சொல்லிட்டா, நாங்கள் அனுமதி கேட்டு கடிதம் கொடுத்தாச்சு. நாங்கள் எந்த இடத்துல டிபிஎஸ்சியை வந்து ஆளுங்கட்சியாகி பேசல, எதிர்கட்சியாக இருக்கும்போது என்ன குற்றச்சாட்டு சொன்னோமோ அதை தான் திரும்பவும் சொல்கிறோம். நடவடிக்கை கொடுக்காம இருக்கு நிறுத்துறது வந்து ஆளுநர் ஒன்று. ஆனால் இடி அப்படியே தலைக்கீழே வந்து பிஜேபி பயன்படுத்துது, மோடி பயன்படுத்துறாரு. இங்கே அவங்களுக்கு தோல்வி முகம்தான் பரிசாக கிடைக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் ஈடின்னு இல்லை, சிபிஐன்னு இல்லை, இன்கம் டேக்ஸ்ன்னு இல்லை, எந்த அமைப்பு வேணால் வரட்டும், நாங்கள் ஒரு கை பார்ப்போம்.